அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஆர்பி வெளியிட்டுள்ள டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2026 இயருக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வருது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ இந்த வருஷத்தில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். அப்போ இதுதான் இந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி 2025 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் யூனிவர்சிட்டிலையும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சிஸ் இருக்குது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் February, எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே டென்டேட்டிவ், இதுவும் டென்டேட்டிவ். இந்த ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே டென்டேட்டிவ் தான். அடுத்தபடியாக பிடி அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி. இப்போ யூஜிடிஆர்பிக்கு தான் நம்ம இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மார்ச், ஏப்ரலில் வெளியிட போகிறாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை, ஆகஸ்ட்டில் இந்த எக்ஸாம் நடக்கும். அப்போது இந்த யூஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த யூஜிடிஆர்பி டெட் பாஸ் பண்ணவங்க இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அதே போல் நிறைய பேர் டெட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்த பிறகு கூட நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடலாம். அடுத்தபடியாக இந்த டிஎன் டெட் எக்ஸாம் இதுவும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 times கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதே போல் 2 times டேட் கொடுத்துக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், மே. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூலையில் நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த டெட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக இந்த சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இது பார்த்தீங்கன்னா ஜூனில் நோட்டிஃபிகேஷன், ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த செட் எக்ஸாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த வருஷம் 2026 முக்கியமான வேகன்சிஸ் அப்படின்னு சொல்ல போனால் இது எல்லாமே குவாலிஃபிகேஷன் தான். இது எல்லாமே குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். டிஎன் டெட்டு இதுவுமே அதுதான். அப்போ இது ரெண்டுமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதை விட்டுருங்க. இதில் ஒரே ஒரு வேகன்சி நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் பிஆர்டி, அதாவது யூஜிடிஆர்பி. அப்போ டெட்டு பாஸ் பண்ணவங்க இந்த எக்ஸாம் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாம் எழுதலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு வேகன்சிஸுமே இந்த வருஷம் இல்லை. மேபி அடுத்த வருஷம் என்ன வரலாம், இந்த பிஜிடிஆர்பி வரலாம், டிஆர்பி பாலிடெக்னிக் வரலாம், இல்லைனா இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம்ஸ் வரலாம். ஸோ அடுத்த வருஷம் தான் இனி இந்த போஸ்டிங் வேகன்சிஸை நாம் எதிர்பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த வருடம் யூஜிடிஆர்பி மட்டும்தான் இந்த வருஷம் இருக்குது. இந்த யூஜிடிஆர்பிக்காக நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ இந்த யூஜிடிஆர்பி பாஸ் பண்ணவங்க போஸ்டிங் வாங்குறது ரொம்பவே ஈஸி. ஆனால் காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், ஈஸியாக இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ இதுதான் இந்த 2026 டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், வேறு ஏதாவது எக்ஸாம்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஆர்டி எக்ஸாம்ஸ் இருக்குது, அது ஏற்கனவே அப்படியே இருக்குது. பாலிடெக்னிக் எக்ஸாம்ஸ் அப்படியே இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. இது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர். ஸோ சம்டைம்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், திஸ் பிளானர் இஸ் டென்டேட்டிவ். அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, எனேபிள் த கேண்டிடேட்ஸ் டு ப்ரிப்பேர் தெம்செல்ஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். இப்போ எதுக்கு இந்த ஆனுவல் பிளானர் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த டேட்டை அவங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு இப்போ எந்த வருஷம் எந்தெந்த எக்ஸாம்லாம் இருக்குது, அப்போ எந்த எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த ஆனுவல் பிளான். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு 40 days 50 daysல எக்ஸாம் வந்துடும். அப்போ அந்த 2 monthல எல்லா சிலபஸையும் படித்து முடிக்க முடியாது. அதனால தான் இந்த ஆனுவல் பிளானரை வெளியிடுறாங்க. அதே போல் அடிஷன் ஆர் டெலிஷன் டு எக்ஸாமினேஷன் மென்ஷன் இந்த பிளான். இதில் இந்த எக்ஸாம் ஒன்று டெலிஷன் பண்ணலாம், இல்லைனா இது கூட ஏதாவது எக்ஸாம்ஸ் ஆட் பண்ணலாம். அதே போல் இதற்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் அனௌன்ஸ் பண்ணதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இதற்கான சிலபஸ், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாமே நம்முடைய டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே போல் எல்லா நோட்டிஃபிகேஷனுக்காக டிஆர்பி வெப்சைட்டில் அதனுடைய அப்டேட்ஸை எப்போதுமே பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்பப்போ என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வருது அப்படிங்கிறத அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.